ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. திமுக கூட்டணி நிறைய டபுள் ஸ்டாண்டு வைக்கிற மாதிரி இருக்கு. என்னன்னா, ஸ்டாலின் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிஎம்கே இவங்கெல்லாம் வந்து லெஃப்ட் ஹேண்டில் லீட் பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்போ வந்து ராமதாஸ் வந்து சமூக நீதி போராளி அப்படின்றாரு. ராமதாஸ் கலைஞருக்கும் திமுகவுக்கும் எனக்கும் எப்பொழுதுமே ராமதாஸ் அவர்கள் சமூக நீதி போராளி அப்படின்றாரு. இப்போ அன்புமணி அவர்கள் என்டிஏவில் இருக்கிறதுனால வன்னியர்கள் அங்க போயிடக்கூடாது அப்படின்றதுல ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப உறுதியாக இருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இது ஒரு அரசியல் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தெரியலையா தம்பி? ராமதாஸோட கூட்டணி சேர்த்தாரா? சேர்க்கல. அறிவாலயத்தில் நடந்து போறவனெல்லாம் கூட்டணியில் சேர்க்கிறான்னு ஸ்டாலினுக்கு எதிராக வன்மத்தில் கிண்டல் பண்ணாங்க. டாக்டர் இல்ல, அவர் தான் திரும்ப தான் வந்து பிஎம்பி இருக்கிற இடத்துல இருக்க மாட்டேன்னாரு இல்லையா? ஸோ திரும்ப அவர்களை கோவப்படுத்த கூடாதுன்றதுக்காக கூட வெளியிருந்தபடி ஆதரவு அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்காங்கல்ல. ஓகே, அப்போ திருமா பெரிய ஆளு, திருமாவுக்கு பரையர் ஓட்டம் மதிக்கிறாரு. ஓகே, ஆனா நான் தான் சொன்னேன், கலைஞருக்கு பிறகு நமக்கு பெரிய தலைவர் டாக்டர் ஐயா. டாக்டர் ஐயா ஒரு ஜாதிக்கு செய்த படி வேற யாரும் இந்தியாவிலே செய்யலை. ஆனால் ஸ்டாலின் டாக்டர் ஐயாவை சேர்க்க மாட்டார். நான் சொல்லிட்டு இருந்தானா இல்லையா உங்கள்கிட்ட? தம்பிகிட்ட கூட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போ ஸ்டாலின் என்ன நினைக்கிறாரு? ஒரு தேர்ந்த அரசியல்வாதியாட்டு டாக்டர் ஐயாவுக்கு குட்வில் நமக்கு வேணும். அவரே சொல்றாரு, நல்ல மகன் ஸ்டாலின், அப்பாவுக்கு இது பண்ணலன்னு சர்டிபிகேட் கொடுக்கல. இவ்வளவு நாளா வந்து சமூக நீதி போராளியா ஸ்டாலின் அவர்கள் கண்ணில் தெரியாம திடீர்னு எலெக்ஷன், அது விழுப்புரத்துல தான் சந்தர்ப்பம் தான், நான் மறுக்க வரல. இன்னைக்கு ராமதாஸ் கையறு நிலையில் இருக்கிறதுனால ராமதாஸ் மேல பட்டுதல் கொண்ட ஒரு 50 வயசு தாண்டிய வன்னியர் பெண்கள், வன்னியர் ஆண்கள், ஐயா இப்படி பரிதாபம் ஆயிட்டாருங்கிறதுல அந்த ஓட்டு கிடைக்கட்டுன்னு நினைக்க தான் செய்வார். இப்போ நான் எடுத்துவிடுங்க, ராமதாஸ் என்ன நன்றி உணர்வோடு எனக்கு செயல்படலை. எனக்கு சொன்னார், ராஜ்யசபா சீட்டை தரலை, கம்ப்யூட்டர் படி ஹிந்தி படி மந்திரி ஆகின்றார், அது வேற விஷயம். ராஜ்யசபா சீட்டே தரல, மகன் வந்ததுனால மகனுக்கு அதை கொடுத்துட்டாரு. எனக்கு இன்னைக்கு ஒரு அவர் மேல சில கோபங்கள் இருக்குதுனாலும் கூட அவருக்கு பெருமையை நான் சொல்லாம இருக்கேனா இல்லையா? சொல்லத்தானே செய்யறேன். அவரை ஜெயலலிதா கொடுமைப்படுத்தினது ஜெயலலிதாவுக்கு ஏற்க தண்டனை கொடுத்தது. ஒரு ஜாதிக்கு அவர் மாதிரி பாடுபட்டது யாரும் இல்லை. பட் இந்த இடத்துக்குள்ள எனக்கு அவர் மேல 98ல் என்னை ஏமாத்திட்டாருங்கிறது என் மனசுக்குள்ள 20 வருஷம் ஆனாலும் கலந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனா அதே வேளையில் இப்போ அவரை போய் அதுக்காக போய் அவரை நான் பேசிட்டு இருக்கிறதுல எனக்கு எந்த லாபமும் இல்லை. ஐயா பெரியவர், ஐயாவால் தான் தமிழ்நாட்டில் அறிமுகமான உண்மை, அந்த உண்மையை சொல்லிட்டு போறது தானே எனக்கு ஒரு மரியாதை இருக்கும் இன்னைக்கு. அல்லது வீண்பிலையும் வன்மத்திலையும் இத்தனை வருஷம் ஆனாலும் ஓடிட்டு இருக்கான்ல, எனக்கு கெட்ட பேர் வரும். அப்போ ஸ்டாலின் அரசியலில் இருக்கிறாரு, அவர் கூட்டணியில் சேர்த்தா பரையர் ஓட்டு வெளியேறிடும். ஸோ அது இல்லாமல் பார்த்துக்கிட்டாரு. அவர் இப்போ எந்த பிடிநிலையும் இல்லாமல் இருக்கிறாரு. அவரை 4 வாரத்தை பொழுது பேசிட்டு போனால் என்ன வந்து போச்சு? சீமான் தான் படிச்சுட்டாருன்னு சொல்லுங்க. எங்கள் ஐயா தனியாக விடப்படல, அவருக்கு மகன் நான் இருக்கேன்னு சீமான் சொன்னார்ல. 234 தானே போடுவார். ஆனால் ஐயா விட்டு இருந்தால் நான் சீரனா இருந்தேன் பாரு. அந்த மாதிரி அவருக்கு பெருமையை பொழுது. இப்போ போட்டியாளர் இல்லாத ஒருத்தரை பொழுது பேசுறதுல யாருக்கு என்ன நஷ்டம்? இப்போ அரசியல்வாதிக்கு இப்போ 10.5 வன்னியர்கள் எடப்பாடி பக்கம் இருக்காங்க, என்டிஏ பக்கம் இருக்காங்க அப்படின்ற காரணத்தினால வட மாவட்டங்கள்ல திமுக கூட்டணி ஒரு தடுமாற்றத்துல இருக்கா? 10.5 எடப்பாடி ரெட்ட வேஷம் போடுறார். 10.5 விவகாரத்தில் கடலூர்ல ஒன்று பேசினார். திருச்சியில் முத்தரையர் பலையர் சமூக சகோதரர்கள், முக்குலத்தோர் பிரமலை கள்ளர், கொண்டையங்கோட்டை மரவர், அவங்க செம்பநாட்டு மரவர், வல்லம்பர், மணியக்காரர், கள்ளர் மரவர், அகுண்டர் எல்லாருமே அந்த சகோதரர்களோட நிற்கிறாங்க. அந்த மாதிரி பலையர் சகோதரர்களோட பிசி முத்தரையர்களும் நிற்கிறாங்க. அவங்க 2 பேரும் நிற்கும் போது அது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் 10.5 கொடுக்கணும்னு ஒரு கருத்தை சொன்னார். கடலூர்ல நான் தான் தந்தேன், வந்ததும் தருவேன்னு சொன்னார். இப்ப இந்த இடத்துக்குள்ள அன்புமணி பக்காவா அரசியல் பண்றாரு. வெரி பக்காவா, ராமதாஸை விட ஸ்ரூடா அரசியல் பண்ணக்கூடிய லெவலுக்கு அன்புமணி வந்துட்டாரு. 10.5 முன்னிறுத்துறாரு ராமதாஸ். எடப்பாடி 10.5 முன்னிறுத்தினா அவருக்கு வந்து முக்குலத்தோர் ஓட்டு கிடைக்காது. மன்னார், நாவிதர், குயவர், போயர், ஒட்டர், வெட்டுவ கொண்டர், ஊராளி கொண்டர், தொட்டியநாயக்கர், மருத்துவர், மங்களா, முக்குவர், பரதவர், பரதராஜகுல மீனவர், ஆண்டிப்பண்டாரம், ஜங்கம், வலையர், குறும்ப கவுண்டர், முக்குவர், பரதவர், இந்த புதுக்கோட்டை வலையர், இந்த மக்கள் ஓட்டு வந்து எடப்பாடி கிடைக்காது. எடப்பாடி சிவிஷனும் அநீதி பண்ணிட்டாங்கன்னு வந்துடும். அதையும் தாண்டி நாம பிசியில இது பிரிக்கலன்னு சொல்லும் போது பிசியில பாதிக்கப்படக்கூடிய கள்ளர், முத்தரையர், பிசி முத்தரையர், உடையார், யாதவர், செங்குந்தர், விஸ்வவர்மா இந்த ஓட்டுகளும் கிடைக்காது.
இந்த ஓட்டுகளெல்லாம் குறி வச்சுதான் சீமான் எம்ஜிஆர் மலையாளி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம இவ்வளவு சமூகத்துக்கு அநீதி பண்ணிட்டாருன்னு மலையாளி எம்ஜிஆர்னு ஜாதிவாரி கணக்கெடுப்புல எம்ஜிஆரே அடிச்சு தூக்கி வீசுறாரு சீமான். ஸோ இந்த இடத்துக்குள்ள அன்புமணி 10.5 நினைச்சு நம்ம ஸ்டிக் ஆன் பண்ணி வன்னியரை கன்சால்டேட் பண்ணிட்டோம்னா மும்முனை போட்டியில நம்ம ஜெயித்திரலான்னு கணக்கு போடுறாரு. ஸோ 10.5 நம்ம தெளிவா நின்னோம்னா எடப்பாடிக்கு அது பிற எம்பிசிகள்கிட்ட பாதிச்சுட்டு போட்டு அதை பற்றி நமக்கு என்ன இருக்கு? நம்ம 10.5 தெளிவா நின்றுட்டோம்னா நாளைக்கு எடப்பாடி இருக்கக்கூடிய வன்னியர் ஓட்டுகளையே சி.வி. சண்முகத்தை பலையனப்படுத்தி, கே.பி. முனிசாமியை பலையனப்படுத்தி, அன்பழகனை பலையனப்படுத்தி, தென் வீரமணியை பலையனப்படுத்தி வன்னியர்களோட பெரிய தலைவராக நம்ம வந்துடலாம். இவங்கெல்லாம் வீழ்ந்தாதான் நம்ம வர முடியும். நாளைக்கு நம்ம அரசியலுக்கு 10.5 தான். நம்ம 10.5 ஸ்ட்ராங்கா சொல்லுவோம். நம்ம தொகுதியில் நமக்கு அது வெற்றியை கொடுக்கும். எடப்பாடிக்கு அது முக்குலத்தோட்ட பாதிச்சான்னா பாதிக்காம போனா என்ன, மன்னார் நாகர் கோயில்கிட்ட பாதிச்சான்னா பாதிக்க போனா என்ன, எடப்பாடிக்கு ரெட்டை வேடத்தை பற்றி கவலைப்படாம அன்புமணி தெளிவா 10.5 பற்றி ஒரு மீட்டிங்ல பேசியிருக்காருன்னா அன்புமணி அதில் ஸ்ரூடா அப்ளை பண்றாரு. அன்புமணிக்கு அரசியல் நகருக்கு பாராட்டுக்கள். சொல்றது புரியுதா? நியாய நியாயங்களை பேச வரல, எது அரசியல், யாருக்கு என்ன அரசியல்னு பேச வர. இப்போ திருமாவளவன் அவர்கள் திமுக கூட்டணிக்குள்ள கரெக்டா தான் மதிப்போடு தான் நடத்தப்படுறாரா? ஏன்னா வந்து அவங்க பிரேமலதா பேரை சொல்லும் பொழுது பிரேமலதா வந்து ரியாக்டே பண்ணல அப்படின்றத ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்கு. இன்னைக்கு பின்னரும் கூட்டத்துல எங்க அண்ணன் திருமா என்கிட்ட பேசினாரு. அண்ணன் நான் இருக்கேன், உங்களை எல்லா தொகுதியிலையும் வெற்றி பெற வைப்போன்னு அண்ணன் சொன்னாருன்னு திருமாவளவன் ரெகனைஸ் பண்ணி பேசும்போது விடுதலை சிறுத்தைகள் கைத்தட்டி ஆர்ப்பரிச்சாங்க. நான் காலையில் அந்த வீடியோ பார்த்தேன். ஸோ இது வந்து அந்த கூட்டணி ஜெல்லாகக்கூடாதுன்னு எதிர்த்தரப்பு இது பண்றாங்க. வருவாயம் என்றவங்களுக்கு அந்த நிகழ்ச்சி ஒரு அவலாட்டே மாறிட்டுங்கிறத நான் மறுக்க வரல. பட் அதை டேமேஜ் பண்றத பிரேமலதா அம்மையார் இன்னைக்கு அதை பேசியிருக்காங்க. இப்போ நிக்கிறன்றாரு, அப்புறம் நிக்கலன்றாரு, அது தவறு. அவர் நின்றுக்கணும், நிற்கிறது தான் சரியான ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா இன்னைக்கு வந்து திமுக அணி வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அரித்மெட்டிக்கலி ஸ்ட்ராங், சோசியலி ஸ்ட்ராங். வடதமிழத்தில் வன்னியர் நான் வன்னியர் போலரைசேஷன் தான் வரும். நான் வன்னியர் போலரைசேஷன் தான் வெற்றிக்கான சூத்திரம். பட் வன்னியர் இதுலேயும் சீட்டு வரும், அதிக சீட்டு. இப்போ காமராஜ் தான் அதிக சீட்டு வந்து படையாச்சி வந்து காமராஜருக்கு வந்து வன்னியர் சமூக ஆதரவில் இந்தியாவிலே சென்னை ராஜ்தானி பிரசிடென்சி இதில் வந்து மெஜாரிட்டி இல்லாமல் பண்ணிட்டார். வேற எல்லா பிரசிடென்சிலையும் காங்கிரஸுக்கு மெஜாரிட்டி வந்துட்டு, இங்கே மட்டும் வரல. காமராஜருக்கு ஒரு பலகீனம் தான், வந்தது எனக்கு தான் அவர். வந்தது எனக்கு தான், என்னால தான் வரல, விடு, வந்தது எனக்கு தான், விழுந்தது என் ஆள் தான்ட்டு அவர் அரசியல் பண்ணிட்டார். பட் மெஜாரிட்டி வரல. வராததுக்கு காரணம் படையாச்சி 18 சீட்டும் மாணிக்கவேல் நாயக்கர் 6 சீட்டும் எடுத்தது. ஆனால் 2/3 சீட்டுக்கு மேலே காமராஜுக்கு தான் கிடைச்சி. முதலியார், ரெட்டியார், உடையார், நாயுடு, வெள்ளாளர், கிராமணி, பிராமணர், முஸ்லீம் விட்டு பிளஸ் வந்து பறையர் பேக்கிங் கம்யூனிட்டிங்க லெவலில் காமராஜ் அதை பண்ணி 2/3 சீட்டுக்கு மேலே வடபுலத்தில் காமராஜ் தூக்கிட்டு போயிட்டாரு. படையாட்சி சுழற்சிகளாக 30 சீட்டுக்கிட்ட வந்தது. அதே ஸ்ட்ராட்டஜி தான் தமிழ் மண்ணில் வட தமிழகத்தில் ஓடுது. அதில் திராவிட இயக்கம் அன்னைக்கு வரல. திராவிட இயக்கம் வர்றதுக்கு முன்னாடியே வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை, அந்நியர் ஓட்டு வன்னியருக்கு இல்லைங்கிற கான்செப்ட் வந்துட்டு இப்போ ஸ்டாலின் அதுல இருந்து கொஞ்சம் வேறுபட்டு என்ன பண்றாருன்னா, காமராஜ் வந்து ஆஞ்சி வன்னியராக செயல்பட்டார். 2 வன்னியருக்கு தான் சீட்டு கொடுத்தாரு. நாடே சுதந்திரம் பண்ணி போன டைம்லங்கிற மாதிரிலாம் சில விமர்சனங்களை வெளிப்படையாக வைப்பார். காமராஜ் வந்து எதையும் வெளிப்படையாக ஓப்பனா ஆணித்தரமா மூஞ்சிக்கு நேரம் சொல்லக்கூடிய ஒரு தலைவர். ஒரு சிலருக்கு தான் அந்த குணாதிசயங்கள் இருக்கும். ஸ்டாலின் கடந்த கால கலைஞரோட கசப்பான அனுபவங்கள்ல இருந்து அந்த தவறுகளுக்கு பாடம் படித்து நைசிட்டியோட தன்னோட அரசியலை பண்ணும்போது ஸ்டாலின் வந்து ப்ரோ வன்னியர் பண்றாரு. 27 வன்னியர் கேண்டிடேட் கொடுத்துருக்கதாட்டு இவங்க விருதாம்பிகை அவங்களும் சொல்லியிருக்கிறாப்புல, பரோஸ் காந்தி அவரும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காப்புல, CN ராமமூர்த்தி அவங்களும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கதை நம்ம பார்க்குறோம். பட் காமராஜ் வந்து 2 வன்னியருக்கு தான் சீட்டு கொடுத்தாரு. காமராஜ் வந்து பறையர்களை பேக்கிங் கம்யூனிட்டியா டைரக்டா இது பண்ணார். மதுரையை சேர்ந்த கக்கன், பரமேஸ்வரன், ஜோதி வெங்கடாச்சலம், தென் கக்கன், சிவசண்முகம் பிள்ளை டைரக்டா பேக்கிங் கம்யூனிட்டியா மற்ற இடைநிலை ஜாதிகளுக்கு இணையாட்டு அதை தாண்டிய போர்ட்போலியோவை பறையர் கம்யூனிட்டி கொடுத்து போல்டா அதில் வந்து அவர் வந்து பேக்கிங் கம்யூனிட்டியாக எடுத்து அந்த அரசியலை பண்ணார். முதலில் ரெட்டியார், நாயுடு, உடையார், பிள்ளை, செங்குந்தர், பிராமணர், முஸ்லீம் பிளஸ் பறையர் பேக்கிங் கம்யூனிட்டின்னு பண்ணார். இதில் ஸ்டாலின் வந்து ப்ரோ வன்னியர் பண்ணுறாரு. புதுரைமுருகன் பொதுச் செயலாளர், நெய்வேலி சபா ராஜரத்னம், இது பனைமரத்திப்பட்டி ராஜேந்திரன் அமைச்சராக இருக்கிறாரு. ஆண்டிமடம் சிவசுப்ரமணியன், சிவசங்கர், அவங்க வன்னியர் சங்கம் இருக்கும்போது எய்த்து நின்னது இவங்க குடும்பம் தான். சிவசங்கர், சிவசுப்ரமணியன் தான் எய்த்து அடித்தாங்க. தென்
இவர் குறிஞ்சிப்பாடி பன்னீர்செல்வம், அவரும் அவங்க அப்பா திமுக பெரிய ஆள் தான். குறிஞ்சிப்பாடி பன்னீர்செல்வமும் ஒரு ஸ்டார் வால்ட்டாக தான் இருக்கிறாரு. இந்த அமைச்சர்கள் தென் கூட்டணி கட்சிகள்லையுமே வந்து விஷ்ணு பிரசாத்துக்கு எம்பி டிக்கெட்டு, சத்யன் சுதாவுக்கு எம்பி டிக்கெட்டு. அதனால தான் ஒரு 1 இயருக்கு எம்பி டிக்கெட்டில் ஸ்டாலின் உறுதியாக இருந்தனால தான் பிரவீன் சக்கரவர்த்தி வந்து ஸ்டாலினுக்கு எதிராக பெரிய இதை பண்ணிட்டு இருக்கிறாரு. எப்படி ஸ்டாலின் வந்து ப்ரோ 1 இயர் பண்ணிக்கிட்டு தலித்துகளை காமராஜ் எவ்வளவு எம்பவர் பண்ணல. உண்மை, காமராஜ் ஆன்டி 1 இயர் பண்ணி தலித்துகளை மற்ற ஜாதிகளோட பெருசாக எம்பவர் பண்ணி பேக்கிங் கம்யூனிட்டிங்கிற லெவல்லே காமராஜ் அதை கொண்டு போனார். ஸ்டாலின் அந்த இடத்துக்குள்ள திருமாவளவனுக்கு 8 சீட்டு கொடுக்குறாரு. சீமான் பறையர் தேவேந்திரர்களுக்கு 5 விழுக்காடு உயர்த்தி கொடுக்கணும், இன்னும் பஞ்சமண்டலம் மீட் பண்ணலாம் இஷ்யூ எடுக்கும்போது ஒரு பறையர் மந்திரிங்கிறதுல 2 பறையர் மந்திரியாட்டு உயர்கல்வித்துறையை கொடுக்குறாரு. தென் ஸ்டாலினுக்கு மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்னன்னா, பிரேமலதா அம்மையாரை கேப்டன் விஜயகாந்த் சிம்பதியை வடதமிழகத்தில் தனக்கு சாதகமாக பயன்படுத்துறதுக்கு 10 சீட்டு கொடுத்து தேமுதிகவை திமுக கூட்டணிக்குள்ள கொண்டு வந்து அரித்மெட்டிக்கலையும் உயரத்துக்கு கொண்டு போய் திமுக அணிக்கும் அண்ணா திமுக அணிக்கும் உள்ள டிஃபரன்ஸை அரித்மெட்டிக்கலி 15 விழுக்காடு கொண்டு போய் ரெட்டை இலக்கத்தில் கொண்டு போய் சோசியல் போலரைசேஷனுக்கும் தேமுதிகவை பெரிய அளவுக்கு அவர் கொண்டு வந்தது தான். காமராஜோட அரசியலில் உள்ள தவறுகளையும் பார்த்து காமராஜ் ஆன்டி 1 இயர் பண்ண இடத்துல ப்ரோ 1 இயரும் பண்ணி தேமுதிக, விசிக, காங்கிரஸ் இவங்க மூலமாக கிறிஸ்டின், முஸ்லீமு, பறையர்கள், நாயுடுகள் இவங்களையும் கன்சாலிடேட் பண்ணக்கூடிய ஒரு அரசியலை ஸ்டாலின் பண்ணிட்டாரு. இது ஒரு வெற்றி சூத்திரம் தான். வட தமிழகத்தில் 100க்கு 80 விழுக்காடு இடங்கள் வந்து ஸ்டாலின் வெற்றி பெற முடியும்னு நான் கருதுறேன். நிறைய விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். நன்றி.